ஒரு சாதாரண தொண்டனையும் பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா. இன்னைக்கு அந்த இடத்துல எடப்பாடியார் இருக்கிறார். எல்லாருமே வர முடியாது. கட்சிக்காக வேலை பார்க்கணும், கட்சிக்காக பணி செய்யணும், கட்சிக்காக உழைக்கணும், கட்சிக்காக விசுவாசமா இருக்கணும். அவர்களுக்கு பதவி கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியும். ரெண்டு கட்சிக்கும் ஒரே ஒற்றுமை தான். இன்னைக்கு திமுக தாத்தன் அப்பன் பேரன் இது எல்லா மாவட்டத்திலையும், நேருவா இருக்கட்டும், மற்ற அமைச்சர்கள் யாரா இருந்தாலும் இருக்கட்டும், இதான் ஃபேமிலி பேக்கேஜ். அதான் டிஎம்கே. ஆனா அதிமுகவும் பிஜேபியும் கடையோடி தொண்டனையும் தலைவனாக்கக்கூடிய இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது இயற்கையான கூட்டணி. நீங்க பண்ண போறது ஒரே விஷயம், சத்தியமா திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. சத்தியம் பண்ணிருங்க. சத்தியமா ஓட்டு போட மாட்டேன், சத்தியம் பண்ணிருங்க. அதே கெஞ்சுவா கதறுவா, 1000 கொடுப்பான், அண்டா கொடுப்பான், குண்டா கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். எல்லாத்தையும் வாங்கிக்க, ஓட்டை மட்டும் ரெட்டலைக்கு போட்டு. நம்ம இதுல ரெட்டலை நிற்கும், தாமரை நிற்கும் சொல்ல முடியாது. அது நம்ம எடப்பாடியார் கையில தான் இருக்கு. அதனால நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்கக்கூடிய நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம போடணும். கண்டிப்பா சத்தியமா திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் நமக்கு நாமே கருமாதி பண்றது ஒண்ணு. ஏன்னா இன்னைக்கு அந்த காலத்துல நம்ம ஒரு வேலைக்கு போனா உங்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு நீராகாரம் சோத்தை சாயங்காலம் வடிச்சு சாப்பிட்டுட்டு மிச்ச சாப்பாடை என்ன பண்ணுவோம், சாப்பாடை வச்சுட்டு அந்த அடுத்த நாள் காலையில நீராகத்தை குடிப்போம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும், எங்க அப்பா எல்லாம் குடிப்பாங்க. அப்புறம் லேட்டஸ்டா டீ, காலையில எழுந்து பெட் காஃபி, டீ குடிச்சோம். அப்புறம் இப்போ இந்த டாஸ்மாக், அதாவது திமுக அரசாங்கம் எப்ப வந்துச்சோ பூரண நாங்கள் தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் சொன்னாரே, செஞ்சாரா? அவரு டாஸ்மார்க் குறைக்கன்னு சொன்னவரு சந்து கடை. எப்படி சந்து கடை? தெருவுக்கு தெரு சந்து கடை. நம்பாளுங்க, உங்க கூட உங்க பையனா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம். காலையில 6 மணிக்கு சந்து கடையில போய் சரக்கு அடிச்சுட்டு வேலைக்கு போறான். அவன் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, கல்லீரல் ஃபெயிலியர் ஆகுது, குடும்ப நடுத்தருவுல வருது, குடிச்சு குடும்பத்தை நாசகோலம் ஆயிருது. எப்படி குடும்பம் வளரும், வம்சம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு அறிவியல் அறிக்கை சொல்லுது, தொடர்ந்து டாஸ்மார்க்ல சரக்கு அடிக்கிற குழந்தை பேரே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, டெஸ்ட் பேபி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னெல்லாம் அந்த காலத்துல 10 மக்கா 10 புள்ள 12 புள்ள, எத்தனை புள்ளடி? எனக்கு 10 புள்ளடி. அந்த பொண்ணுக்கு போதும் பொண்ணு, அவ்வளவுதான் போதும் பொண்ணா. அந்த அளவுக்கு புள்ள பிறந்த காலத்துல புள்ள பிறக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி. இதுக்கு எதனால வந்தது? இந்த டாஸ்மார்க். இந்த திமுக அரசாங்கம் டாஸ்மார்க் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல. மொத்த வாக்குறுதி 505 வாக்குறுதி கொடுத்தார். யாரு? எம்.கே. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுல 2% கூட நிறைவேற்றல. 2% நிறைவேற்றல. இந்த ஆட்சி நமக்கு தேவையா? இந்த குடியார ஆட்சி, கொலையார ஆட்சி, ரோட்ல போக முடியல, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, கோர்ட் வாசல்ல கொல்லப்படுறான் ஒருத்தன், கஞ்சா நம்ம பேர்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எப்ப திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததோ அதெல்லாம் கஞ்சா அதிகம். அப்போ அவங்க நோக்கம் என்ன? திமுக நோக்கம் என்ன? தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தமிழக மக்கள் எக்கேடு போனா என்ன? இந்த ஆட்சி நமக்கு தேவையா? இந்த திராவிட மாடல் ஆட்சி நமக்கு தேவையா? இந்த மக்கள் விரோத திமுக அரசு நமக்கு தேவையா? மக்களே சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு அக்கௌண்ட்ல அவசரமா அதுலயும் ஒரு பொய் பாருங்க, பொய்யிலே பொய் தான். கலைஞர் கூட பரவாயில்ல, அப்ப எப்ப உண்மை பேசினாரு. ஸ்டாலின் முழு பூசணிக்காக சோத்திரம் அளிக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரே தளபதினா ஸ்டாலின் தான். ஏன்னா ஒண்ணு இல்ல, இப்ப 5000 ரூபாய் கொடுத்தாருல்ல, எல்லாத்துக்கும் தெரியும், அக்கௌண்ட்ல போட்டாரு. இதுக்கு முன்னாடி வாக்குறுதியில உரிமை தொகை 1000 தரேனாரு. எல்லாத்துக்கும் கொடுத்தாரா? இல்ல. அதுல 60% கொடுத்தா 40% கொடுக்கல. சரி ரைட்டுப்பா, நீ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டியா? இல்ல. 2023 தான் நீ கொடுக்க ஆரம்பிக்கிற. 2023 வந்துட்டு 2023 கிட்டத்தட்ட 28 மாதம் கொடுக்கல. அப்ப கொடுக்காம இருந்தா 28,000 என்னாச்சு? அண்ணாச்சி ஸ்டாலின் அண்ணாச்சி 28,000 என்னாச்சுன்னு கேட்கணும். அப்ப அவசரமா எதுக்கு பணம் போடுறாரு? 5000 போட்டாரு, ரைட்டு, அது போட்டாரு. கோடை காலம், பருவ காலம், ரைட்டு, விடு, மக்கள் நல்லா இருக்கட்டும், ஓகே. நம்ம கஷ்டம் 4 திருடனுங்க, ஒரு கதை சொல்லிக்கிறேன். 4 திருடனுங்க ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க, திருடுறதுக்காக போயிருக்காங்க. கேட்ட திறந்திருக்காங்க, நாய்க்கு இருந்திருக்கு. நாய் பக்கத்துல நாய் உட்காந்துருக்கு. கேட்ட திறக்கும் போது நாய் ஒண்ணு சொல்லல. திருப்பி கேட்ட திறந்து வீட்டுக்குள்ள போறாங்க. கதவை பூட்ட டக்குன்னு உடைக்கிறாங்க. போய் நாய் ஒண்ணும் சொல்லல. நீங்க 4 பேருக்கு ஒரு டவுட், என்னடா அது கேட்ட திறந்தோம், கதவை பூட்ட உடைக்கிறோம், நாய் செவனே இருக்கு. டே பரவாயில்ல, நாய்க்கு 4 பிஸ்கட்டை போடுறான். எப்படி
நாய்க்கு ஒரு 4 பிஸ்கட்டை போடுறான். சரி போ 4 பிஸ்கட் போட உழைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 5000 கதை அதான். நமக்கு ஏற்கனவே நம்ம தலையில சொத்து வரி, பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, எல்லா வரியை நம்ம தலையில வச்சு நம்ம காசை பொண்ணி நமக்கே 5000 கொடுத்தாரா ஸ்டாலின்? அவங்க அப்பா வீட்டு காசா கொடுத்தாரு? அவங்க அப்பா வீட்டு காசா? மக்களே தயவு செய்து சிந்திங்க. ஏதோ பணம் 2000 கொடுக்குறான், அண்டா கொடுக்குறான், குண்டா கொடுக்குறான், ஓட்டு போட்டுறாதீங்க. நல்லவர்களுக்காக வர வேண்டும். இன்னைக்கு எடப்பாடி ஆட்சி கடந்த 5 ஆண்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இது எடப்பாடி ஆட்சி, அம்மா ஆட்சி கிடையாது. 6 மாசம் தாங்குமா, 1 வருஷம் தாங்குமா? ஏறத்தாழ 5 ஆண்டு கால ஆட்சியை ஒரு கால ஆட்சியாக மாற்றியவர் எடப்பாடியார். அந்த எடப்பாடி ஆட்சி தான் வேணும் இப்போ. ஏன்னா தமிழகத்துல மீண்டும் எடப்பாடி ஆட்சி வந்தா மட்டும்தான் இந்த திருட்டு பயலுங்க 100 நாள் வேலை முறைகேடு. அது தெரியுமா? இங்க மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா 100 நாள் முறைகேடு. எப்படி முறைகேடு? அப்பா மக்கள் நல பணியாளர் மாமன் அப்போடு 10 அட்டை போடு, இப்ப தலைவர்ப்பா 20 அட்டை போடு, இப்ப கவுன்சிலர்ப்பா ஒரு 30 அட்டை போடு. எவன் வீட்டு அப்பங்காசு, எவன் வீட்டு அப்ப எவன் நிக்கிறான்? அதான் திமுக. இந்த 100 நாள் வரைக்கும் ஆப்பு வைக்கணும். இதுலயும் போய் சொன்னாங்க 100 நாள் 120 நாள் ஆக்குறது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் 120 நாள் ஆக்கிட்டாரு. இவனுங்க கூட்டம் போடுறாங்க யார வச்சு? அதாவது மக்கள், அந்த மக்களுக்கு 120 நாள் சொல்லியாச்சு, அந்த மக்களை வச்சு கூட்டம் போடுறாங்க. என்ன கூட்டம் போடுறாங்க? ஐயோ மோடிஜி நிப்பாட்டிட்டாப்ல, நிதி வரல. அட கேடு கெட்ட திமுக காரர்களே, பாரத பிரதமர் 150, பாரத பிரதமர் 120 நாள் ஆக்கிட்டாரு. நம்ம எடப்பாடி 150 நாள் ஆக்கிட்டாரு 100 நாள் வேலைய. அதுலயும் பொய். இது பொய். இப்படி பொய்யாவே பேசி மக்களை இன்னும் எத்தனை வருஷம் ஏமாத்தீங்க? 50 ஆண்டு காலம் தமிழகத்தை கொள்ளையடிக்கப்பட்டாதா? இன்னொரு விஷயம், இதுவரை வரலாற்றிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்கு. தொடர்ந்து 2வது முறையா வரலாற்றுல திமுக வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. தயவு செய்து மக்களை சிந்தியுங்கள். இது இயற்கையான கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இயற்கையான கூட்டணி, மக்கள் கூட்டணி, நாளை வெற்றி போட கூட்டணி. இந்த கொலைகார ஆட்சியை, இந்த குடும்ப ஆட்சியை முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேணாமா? மக்களை சிந்தியுங்கள். இன்னைக்கு எல்லாம் கொடுப்பானுங்க, ஆனா நம்ம கடைசியில நம்ம 5 வருஷம் குத்தகை எடுத்துருவாங்க. ஒன்னே பண்ண முடியாது. மின்கட்டணமா ஏறும். ஒண்ணு இல்ல, மின்கட்டணம் சேமல் காமிச்சாங்க. இதே எடப்பாடி ஆட்சியில 300 ரூபாய் கட்டியிருக்கான் ஒரு கரண்ட் பில்லு. இப்ப 3000 ரூபாய் கட்டுறான். புரியுதா? மறைமுகமா நம்ம மேல வரி வச்சிருவாங்க. டாஸ்மார்க் கிட்டத்தட்ட டாஸ்மார்க் கவர்மெண்ட் 45,000 கோடி. எவ்வளவு? 45,000 கோடி வருது. 2வது கனிம வளத்துல அதுல 80,000 கோடி வருது. பத்திரப்பதிவுல 90,000 கோடி வருது. இந்த இதுல கோடியில எங்க போகுது? ஸ்டாலின் கஜானாவுக்கு போகுதா? மொத்தத்துல இதே 2014 இருந்து 2026 வரைக்கும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி நம்ம தமிழகத்துக்கு கொடுத்த நிதி எவ்வளவு தெரியுமா? 7,25,000 ரூபாய். இவங்க பாரு, தமிழக ஒன்றிய அரசு வஞ்சிக்குது. வெக்கமா இல்ல? வெக்கம் இல்லையானே? பாரத பிரதமர் நிதியை வாரி வழங்குறாரு. அவர் திட்டத்துல, மத்திய அரசு திட்டத்துல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது. ஸ்டிக்கர் மாடல் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க. ஜல்ஜீவன் ஒரு திட்டம், அதுல ஸ்டிக்கர். ஒவ்வொரு சிக்கரை ஒட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற மட்டும் தான் தெரியும். நீங்க இனிமே ஏமாறாதீங்க. போன 5 ஆண்டு ஏமாத்திட்டானுங்க உங்களை. இந்த முறை யார் வந்தாலும் சரி, அவன் லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரி, தயவு செய்து மக்களே சிந்தித்து செயல்படுங்கள். வருகின்ற காலம் தமிழகத்தில் எடப்பாடியார் காலம். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட 3வது முறையாக கடுகை ஊழல் கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர் ஊழல். ஒரு அமைச்சர் பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை, எல்லாருமே திட்டு போயிருக்கலாம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், எல்லாம் திட்டு போயிருக்க. இவனுக்கு என்ன பொழப்பு? கொள்ளையடிக்கணும். எப்படி கொள்ளையடிக்கணும்? மக்கள் வரி பணத்தை சுரண்டி திங்கணும். இந்த ஆட்சி, அவலமான ஆட்சியை, மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம். நாளை தமிழகத்தில் எடப்பாடியார் காலம் என கூறி வாய்ப்பு கண்டுகூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அடுத்தபடியாக இந்த சிறப்பான திருமண கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள தோகமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை அண்ணன் NRC அண்ணன் அவர்கள், NR சந்திரசேகர் அவர்கள் உரையாற்றுவார்.